ஸ்ரீலங்கா சென்ட்ரல் ப்ரொவின்ஸ்ல பிறந்த ஒரு பையனால இந்தியா தமிழ்நாட்டோட சிஎம் ஆகுறது ஈஸியா? எவ்வளோ கேள்விகள் சந்தேகங்கள் வருது இல்ல, இதை கேளுங்க. 1917 ஸ்ரீலங்கா நாவலப்பேட்டையில ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் பிறந்த சின்ன வயசுலயே அவனோட அப்பா தவறிட்டாரு. அந்த குடும்பம் ரொம்பவே வறுமையில தள்ளப்பட்டு கஷ்டப்படுது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு குடியேறாங்க. அந்த பையன் ஒரு டிராமா குரூப்ல ஜாயின் ஆகி டிராமாக்கள்ல நடிக்க ஆரம்பிக்கிறான். 1936 ஒரு திரைப்படத்துல அறிமுகமாகிறான். 1947 ஹீரோவா அறிமுகமாகிறான். மொத்தமா 140 படங்கள்ல நடிச்சு மக்களோட மனசுல ஆழமா இடம் பிடிச்சிட்டாரு அந்த மனுஷன். அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு டிஎம்கே பொலிட்டிக்கல் பார்ட்டில ஜாயின் ஆகுறாரு. சில வருஷம் போற நேரத்துல பிரச்சனை வருது. அதிலிருந்து அவர் விலகி தனியா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கிறார். மக்களோட பேராதரவு மூலமா 1977 முதல்வரா தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1977 முதல் 1987 வரை 3 தடவை அவர் தான் தமிழகத்தை ஆட்சி செஞ்சாரு. அந்த ஆட்சி எப்படியாப்பட்ட ஒரு ஆட்சினா, இது மாதிரி ஒரு ஆட்சி தமிழகத்துக்கு மீண்டும் கிடைக்காதா அப்படின்னு இன்னைக்கு வர ஏக்கத்தோட இருக்கிற அளவு அந்த ஆட்சியோட தாக்கம் அவ்வளோ கிரேட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1987 சென்னையில அவர் இறந்துட்டாரு. நான் இந்த கதையை சொல்றப்போவே பழையவங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும். பட் இப்புள்ளவங்களுக்கு இன்னுமா அவர் யாருன்னு தெரியல. புரட்சி தலைவர், மக்கள் திலகம், மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன், எம்ஜிஆர்.